எவ்ரிஒன், இன்பக்குடில் முதியோர் இல்லத்திலிருந்து. இன்பக்குடில் முதியோர் இல்லம் வந்து ஒரு முதியோர் இல்லம். இது உங்களுக்கு தெரியும். இது வந்து படப்பைக்கு பக்கத்துல, படப்பைக்கும் உரகடத்துக்கும் நடுவுல ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் அப்படின்ற காலேஜ் பக்கத்துல இருக்குது. இது வந்து நீங்க நம்மளுடைய சேனலை வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த முதியோர் இல்லம் அப்படின்றது வந்து வெறும் முதியோர் இல்லம் மட்டும் இல்லாமல் இப்போ வந்து புதுசா ஒரு ஸ்கீம் வந்து நாங்க வந்து அன்லாக் பண்ணியிருக்கிறோம். என்ன அப்படின்னா, நம்ம வந்து வெளியே எங்கேயாவது போகும்போது, வெளியே தூர இடத்துக்கு போறோம், பிக்னிக் போறோம். மே மாசம் எல்லாம் வந்து நிறைய பேர் ஃபேமிலியா போகணும்னு நினைச்சிருப்பாங்க. அந்த டைம்ல இந்த முதியவர்களை கூட்டு போறது கொஞ்சம் ரிஸ்கியா இருக்கும். இன்னொன்னு, அவங்களுக்கும் பெருசா பயணம் பண்றதுக்கு பெருசா பிடிக்காது. ஏன்னா வயசானதுக்கு அப்புறமேட்டு அவங்க ரொம்ப தூரம் நடக்க முடியாது, டிராவல் பண்றதுக்கு முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல நீங்க உங்களுடைய பேரண்ட்ஸை வந்து இந்த முதியோர் இல்லத்துல விட்டு போகலாம். இது வந்து யாருக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னா, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை இந்த 3 மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஏன் அப்படின்னா, தூரத்துல இருக்கிறவர்களுக்கு இங்க கொண்டு விடுறது ரொம்ப தூரமா இருக்கும். அப்படி இருக்கும்போது அதுக்கு அவங்க வந்து பிக்னிக்கே கூட்டி போயிடலாமே அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இந்த 3 மாவட்டங்களும் நம்மளுக்கு வந்து ஜங்ஷன் மாதிரி தான் இருக்குது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இந்த 3 மாவட்டத்துக்கும் நடுவுல தான் நம்மளுடைய இன்பக்குடில் முதியோர் இல்லம் இருக்கிறதுனால, இந்த 3 இடங்கள்ல இருந்துமே நீங்க வந்தீங்கன்னா மேக்சிமம் 1 ஹவருக்குள்ள நீங்க வந்து நம்முடைய முதியோர் இல்லத்துக்கு வந்துடலாம். அதனால இந்த முதியோர் இல்லத்தை வந்து நீங்க கொஞ்சம் நீங்க வந்து ரெஃபர் பண்ணலாம். இது எப்படி அப்படின்னா, நீங்க வந்து முதியோர் இல்லம் அப்படிங்கும்போது மாசம் மாசம் நீங்க இவ்வளவு பே பண்ணி இங்க தங்க வைக்கிற மாதிரி இருக்குது. இன்பக்குடி முதியோர் இல்லம் வந்து பெய்டு ஹோமா தான் இப்ப செயல்படுது. மாசம் மாசம் நீங்க இவ்வளவு பே பண்ணி அங்க தங்க வைக்கணும் அப்படின்ட்டு. பட் இதுக்கு எப்படி நாங்க பண்றோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒருவேளை 1 வீக் நீங்க வெளியே போறீங்க அப்படின்னா 1 வீக்கான சார்ஜ் எவ்வளோ அப்படின்றத நாங்க வந்து கால்குலேட் பண்ணி 1 வீக்குக்கு நீங்க வந்து முன்னாடியே நீங்க பே பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா, நீங்க வந்து 1 வீக் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து நீங்க கூட்டு போகலாம். 2 வீக்ஸோ 1 மந்தோ அந்த மாதிரி எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்துட்டு அந்த பீரியட் ஆஃப் டைம்ல அந்த கொஞ்சம் டைம் மட்டும் நீங்க உங்களுடைய வயசானவங்க உங்களுடைய பேரண்ட்ஸை வந்து நீங்க விட்டுட்டு போகலாம். 2 பேர், அப்பா அம்மா 2 பேரையும் விட்டு போகலாம். இல்ல அப்பா மட்டும் நான் பரவாயில்ல, அம்மா மட்டும்னாலும் பரவாயில்ல, வாட் எவர் இட் மே பி. இவங்க வந்து நீங்க இங்க விட்டுட்டு போனீங்க அப்படின்னா நாங்க வந்து இவங்களை பத்திரமா பாத்துக்கிறோம். இவங்களுக்கான டெய்லி ரொட்டீன் என்னவா இருக்கும் அப்படின்னா, காலையில அவங்க எந்திரிச்சோன்னு ஒரு டீ கொடுப்போம். டீ வந்து எல்லாருக்குமே காமனா கொடுக்கும். காலையில எந்திரிச்சோன்னு ஒரு டீ இருக்கும். டீயை முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு 8:30 9க்குள்ள அவங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். அந்த பிரேக்ஃபாஸ்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா, தோசை, இட்லி, அது மாதிரி சப்பாத்தி, பொங்கல், உப்புமா, இந்த மாதிரி கிச்சடி, இந்த மாதிரி நம்ம வீட்டுல சாப்பிட ரெகுலர் பிரேக்ஃபாஸ்ட் தான் அங்க வந்து நாங்க ப்ரொவைட் பண்றோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறமேட்டு ஸ்ட்ரைட்டா லஞ்ச். லஞ்ச் வந்து அவங்களுக்கு ஆஸ் யூஷுவல் ரைஸ் பிளஸ் ஒரு சாம்பார், ஒரு கூட்டு பொரியல், இந்த மாதிரி ஏதாவது சைட் டிஷ் இருக்கும். வாரத்துல 2 நாள் முட்டை, அவிச்ச முட்டை, எல்லாம் முட்டை குழம்பு, அந்த மாதிரி முட்டை வந்து அவங்களுக்கு வந்து நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் அவங்களுக்கு வந்து நான்வெஜ் இருக்கும். சிக்கன் இல்லைன்னா மீன், ஆல்மோஸ்ட் சிக்கன் தான் ஞாயிற்றுக்கிழமை சிக்கன். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து லஞ்சுக்கு இருக்கும். அது மாதிரி ஈவினிங் வந்து டீ பிளஸ் ஒரு ஸ்நாக்ஸ், ஏதாவது ஒரு மிச்சர், முறுக்கு, அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டமோ இல்லைன்னா பிஸ்கட், ஆல்மோஸ்ட் பிஸ்கட் தான் இருக்கும். அதை தாண்டி யாராவது ஸ்பான்சர் மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவினிங் வந்து டீ கூட உங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ், ஏதாவது மிச்சர், முறுக்கு, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்து கொடுப்போம். அது மாதிரி ஈவினிங் நைட் வந்து ஒரு 7:30 8க்குள்ள உங்களுக்கு வந்து லஞ்ச் டின்னர் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். டின்னர் எப்படி இருக்குன்னா, சேம் அஸ் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி தான். சப்பாத்தி, இட்லி, தோசை, கிச்சடி, அது மாதிரி கோதுமை தோசை, இந்த மாதிரி நைட் டைம்ல வந்து உங்களுக்கு இருக்கும். இதுதான் வந்து நம்மளுடைய ஃபுட் பிளான் அப்படின்றது. இதுதான் இப்படி இருக்கும். இதுல வந்து நம்மளுக்கு வந்து ஆல்ட்ரேஷன் பண்ற மாதிரி எதுவும் இல்லை. ஒருவேளை எக்ஸ்ட்ரா பே பண்ணீங்க அப்படின்னா, எங்க பேரண்ட்ஸ் வந்து இதுதான் சாப்பிடுவாங்க, அதனால இதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க எக்ஸ்ட்ரா பே பண்றோம் அப்படின்னு எக்ஸ்ட்ராவா நீங்க பே பண்ணி அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா நாங்க வந்து அந்த சாப்பாடு வந்து அவங்களுக்கு வந்து நாங்க ஸ்பெஷலா வந்து அவங்களுக்கு கொடுப்போம். அதனால இந்த மாதிரி நீங்க வந்து வீக்ல பிக்னிக் போகும்போது இல்ல வெளியே எங்கேயாவது போகும்போது பீரியட் ஆஃப் டைம் அவங்களுக்கு வந்து மொத்தமா விடுறதுக்கு வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லாம இருக்கலாம். எங்க பேரண்ட்ஸ் நாங்களே வச்சு பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு ஃபைன். ஆனா இது எப்படி அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் நாளைக்கு மட்டும் ஒரு 1 வீக் பிளான் பண்றீங்க, இல்ல வந்து மே மாசம் 1 மந்த் எல்லாம் சில பிளான் பண்ணுவாங்க. 1 மந்த் வந்து வெளியே போயிட்டு வரலாம். அப்படி இருக்கும்போது இந்த முதியவர்களையும் தூரமா கூட்டு போறதுக்கு ஒரு 6 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் டிராவல் எல்லாம் பண்ணி அவங்க அங்க போறதுக்கும் அங்க சுத்தி பாக்குறதுக்கும் திரும்ப வர்றதுக்குலாம் நிறைய முதியவர்கள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரு 60+ எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து டிராவல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்படிப்பட்ட முதியவர்களுக்காக நாங்க வந்து இந்த ஒரு ஸ்கீம் வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். அதனால உங்களுடைய முதியவர்கள் ஒரு நாள்ல இருந்து நீங்க ஸ்டே பண்ணிக்கலாம். ஈவன் நீங்க வந்து காலையில விட்டு சாயங்காலம் கூட நீங்க கூட்டு போகலாம். அந்த மாதிரி கூட 1 டே பட்ஜெட், அதே மாதிரி 1 வீக், 10 டேஸ், 15 டேஸ், அந்த மாதிரி நீங்க எவ்வளவு நாள் விடனாலும் நீங்க விட்டு போகலாம். அதனால இனிமேல் நீங்க வந்து டூருக்கு ஏதாவது பிளான் பண்றீங்க அப்படின்னா
இத கொஞ்சம் நீங்க யோசிங்க. ஸோ இந்த மாரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் வந்து நாங்க உங்களுக்கு பண்றோம். ஸோ இத வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்க ரொம்ப கம்மியான அமௌண்ட் நீங்க வந்து பே பண்ணால் போதுமானது. ஒரு மந்த்துக்குன்னா மந்த் ஃபுல்லா நீங்க பண்ண வேண்டாம். 10 டேஸ் பண்ணா 10 டேஸ்க்கு எவ்வளோ ஆகுதோ, அத மட்டும் நீங்க பண்ணலாம். 15 டேஸ்னா 15 டேஸ்க்கு என்ன ஆகுதோ, அத மட்டும் நீங்க பண்ணி உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து நீங்க வந்து இங்க சேஃபா விடலாம். இதுக்கு முன்னாடி நீங்க வந்து பார்க்கறதா வரணும். லொகேஷன் எல்லாம் இருக்கு. நீங்க வந்து இன்பக்குடில் முதியோர் அப்படின்ட்டு நீங்க லொகேஷன் டைப் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய லொகேஷன்லயே வந்து உங்களுக்கு அது அந்த லிங்க் வரும். நீங்க கிளிக் பண்ணி உங்களுடைய இதெல்லாம் வந்து நீங்க வியூ பண்ணிக்கலாம். ஸோ நெறைய ஃபோட்டோஸ் வந்து இன்னும் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதனால நீங்க அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்க பார்த்து எங்களுடைய முதியோர்லாம் எப்படி இருக்குது, இருக்கிறவங்கலாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால முதியோர் இல்லத்த நீங்க வந்து அது முதியோர் இல்லம் கடைசி இருக்கிறது அப்படி மட்டும் இல்லாம பீரியட் ஆஃப் கொஞ்சம் டைம்க்காக மட்டும் நாங்க அதை யூஸ் பண்ணி அதனால நீங்களும் வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து இங்க கொஞ்ச நாளைக்கு வெளியே போகும்போது நீங்க அது பண்ணிக்கிறதா இருந்தா நீங்களும் தாராளமா அவங்களையும் கொண்டு விட்டு போகலாம்.